சர்வ லோகத்தையும் ஆளுகை பண்ணுகிற நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அத்திமரத்தினுடைய துளிரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பற்றி போன வாரத்திலே நாம் தியானித்தோம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இப்படி பல சம்பவங்களை நாம் பார்த்தோம் போன வாரத்தில். இப்போ உலகம் முழுவதுமே எப்பொழுது மூன்றாவது உலக மகா யுத்தம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எல்லாம் 2 யுத்தம் நடந்திருக்கு, 3வது யுத்தம் நடக்கும். 3வது உலக மகா யுத்தம் நடக்க வேண்டுமானால் சரித்திரப்படியாகவும் வேதாகமத்தின்படியாகவும் சில சம்பவங்கள் நடந்திருக்க வேண்டும். ஒன்று, யூதர்கள் தங்கள் தேசமாகிய இஸ்ரவேல் அது உருவாகி இருக்க வேண்டும். இப்போ இஸ்ரவேல் தேசம் உருவாகிடுச்சு. 1948க்கு முன்னால என்ன கிடையாது, ஆனா இப்போ இஸ்ரவேல் தேசம் உருவாகி இருக்க வேண்டும். எதுக்கு முன்னால? 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு முன்பதாக உருவாகி இருக்க வேண்டும். இப்போ அது உருவாகிடுச்சு. இஸ்ரவேல் மக்கள் சமாதான காலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுவும் நடக்குது. அவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அது கடைசி காலமாக இருக்கணும். 3வது, அது கடைசி காலமாக இருக்கணும். நாமும் உலகத்தினுடைய கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். 4வது ஒரு சம்பவம் நடக்கணும். என்ன நடக்கணும் கேட்டீங்கன்னா, ரஷ்யா ஒரு முதல் தரமான வல்லரசு நாடாய் காணப்படணும். என்னவா காணப்படணும்? முதல் தரமான வல்லரசு நாடாய் ரஷ்யா காணப்படணும். இப்படி காணப்படும் பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேத வல்லுநர்கள் கூறும் பொழுது இந்த 4 சம்பவங்களும் நடந்து விட்டது. இந்த 4 சம்பவங்களும் நடந்து விட்டது. ரஷ்யா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாய் காணப்படுகிறது. ரஷ்யா 3இல் ஒரு பங்கு பொது உடைமை ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. உலகில் 4.5 மில்லியன் மக்களில் 2 பில்லியன் மக்கள் கம்யூனிஸ்ட் ஆளுகைக்குள் இருக்கிறார்கள். இதை குறித்து தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்படியாக கூறுகிறார். 38வது அதிகாரத்திலே 14வது வசனம், ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ. அடுத்த வசனம், அப்பொழுது நீயும் உன்னோடு கூட திரளான ஜனங்களும் வட திசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாயிருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்களா இருப்பார்கள். 16வது வசனம், நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக
உன் மூலமாய் நான் பரிசுத்த என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். 17வது வசனம், உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளான என் ஊழியக்காரரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவன் நீ அல்லவா என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேற ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி வல்லுநர்கள் கூறுகிறார்கள். கோகு மாகோகு இவர்கள் யார்? அது தனி செய்தி. அது இன்று ஒரு நாள் நாம் பார்க்கலாம். இப்படியாப்பட்டதான அவருடைய வருகையை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்களில் ஞானஸ்தானத்தை குறித்து 13 முறை எழுதியிருக்கிறார். யார் எழுதின நிருபம்? 13 முறை மட்டும் எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து சுமார் 50 முறைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். 13 எங்கே, 50 எங்கே என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருப்பதை விட, இயேசு கண்ணீர் வைத்திர பிறப்பார் அப்படின்னு அவருடைய முதல் வருகையை சொல்லியதை விட 20 மடங்கு அதிகமாய் அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி பரிசுத்த வேதாகமம் கூறியிருக்கிறது. எத்தனை மடங்கு? 20 மடங்கு கூறப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 1845 முறை அவருடைய வருகை வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 175 முறை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 104 முறை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 33 முறை இயேசு கிறிஸ்துவினுடைய பரம்பெறுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்து 318 முறை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 318 முறை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மட்டும் 25 வசனங்களுக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்று உலகத்திலே பல்வேறு திருச்சபைகள், பல பெயர்கள் கொண்ட சபைகள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. ஒன்று ரகசியமான ஒரு வருகை இருக்கிறது. அது திருச்சபை மக்களை அழைத்து கொண்டு போய்விடுவார். இன்னொன்று பகிரங்கமான ஒரு வருகை இருக்கிறது. இந்த இரண்டு வருகையும் நடைபெற கூடிய காலகட்டங்களிலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக அவர் ஏழையின் கோலமாய் அவதரித்தார். அது ஒரு வருகை. இரண்டாவது ரகசியமாக வருவது மனவாட்டியாக சபையை எடுத்துக்கொள்வதற்கு. மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது. அது என்ன வருகை? பகிரங்கமான வருகை. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை ஏழை கோலமாய் பாடுகள் அனுபவித்தல், மரணம் அடைதல், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுதல், பரலோக செல்லுதல், பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருப்பது. இரண்டாவது வருகை சகல கணமும் மகிமையும் வல்லமையும் பொருந்தினவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வருவார். இந்த இரண்டாம் வருகையைத்தான் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒன்னு ரகசிய வருகை, இன்னொன்னு பகிரங்கமான வருகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 3.5 வருடங்கள் உபத்திரவ காலங்கள்,
அதற்கடுத்து 3.5 வருடங்கள் மகா உத்தரவு காலங்கள் என்று சொல்லி 2 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசித்தால், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். அப்போ திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எப்படியா ஆயத்தமா இருக்கணுமா? எதற்கு ஆயத்தமா இருக்கணுமா? அவருடைய வருகை எப்படி இருக்குதா? திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் அவர் காண்பிக்கிறார். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பார். அவர் எப்ப வருவார் என்பது நமக்கு தெரியாது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் அதைத்தான் கூறுகிறது. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அவர் வருகை திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதும் போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் உள்ள அதன் கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்ன வேணுமா? ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது? கர்த்தரை தரிசிக்க முடியாது. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். நம்ம பார்க்கிறது எல்லாமே அழிந்து உருகி போய்விடும். எனவே நமக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும், கைவிடப்பட கூடவே கூடாது. வெளிப்படுத்தல் 16:15 அதுதான் கூறுகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஏனென்றால் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒருவன் கல்யாணத்துக்கு போகும் பொழுது அவனை பிடித்து எங்கே போட்டார்களாம்? இருள், காரிருள் இருந்த இடத்துல அவனை தூக்கி போட்டார்கள். சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி நீ வந்தா? எனவே நாம் நமது வாழ்க்கையில நாம் பெற்றதான இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஒரு டெலிபோன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது. ஹலோ, திருவரம்பூர் போலீஸ் ஸ்டேஷனா? திருவரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் தான். 5/212 பாரி நகரில் திருடன் புகுந்து விட்டான், சீக்கிரமாய் வாருங்கள். 5/212 யாரு? எங்க வீடு தான். ஹலோ, நீங்க யார் பேசுறது? நான் திருடன் பேசுறேன். மாட்டிக்கிட்ட சார், வந்து எப்படியா என்ன காப்பாத்துங்க. உள்ள வந்துட்டா என்ன பண்ண முடியல, போக முடியல. அதனால இவனே போன் பண்றான், ஐயா என்ன தயவு செய்து என்ன பண்ணுங்க, வந்து காப்பாத்துங்க. இது போலதான் தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுவார்கள். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு வருகிறான் என்றால், வீட்டு முன்னாடி செருப்பு கிடக்குது, தொடப்பு கட்டை கிடக்குது, அழுக்கு துணிகள் கிடக்கு, இதெல்லாம் இருக்க மாட்டான். அவன் வர்றதே எங்க வருவான்? தங்கம் இருக்குதா, வைரம் இருக்குதா, பணம் இருக்கா, பீரோவை உடைக்கலாமா, எல்லாம் உடைச்சு என்ன பண்ணுவான், கொண்டு போவான். அது போல நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா, விலையேற பெற்ற ஆத்துமா இருக்குது. இந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்படிக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. வேற எதையும் அவர் கொண்டு போக வரவில்லை. சபை அதைத்தான் எடுத்துக்கொள்ள வர்றாரு. இதை எடுத்துக்கொள்ள வர்றாரு, திருச்சபை எடுத்துக்கொள்ள வருகிறார். அப்போ இந்த சபை மக்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? மறுரூபமாக்கப்படுவார்கள். 2 சட்டைகளினாலே கால்களை மூடி
2 சட்டைகளினால முகத்தை மூடி 2 சட்டைகளை அடித்துக் கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அப்படியே மத்திய ஆகாயத்தில் என்ன பண்ணுவார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட போய்விடுவார்கள். அதை நாம் ஆச்சரியமாய் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அப்படியே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறான், அப்படியே எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறான். எனவே நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது கூடாத காரியம் அல்ல. அவர் எப்பொழுது வருவார், அந்த நாளிகை என்ன என்பது நமக்கு தெரியாதபடினாலே நீங்களும் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருந்து பரிசுத்தமாக இருந்து இந்த வஸ்திரங்களை என்ன பண்ண வேண்டும், காத்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சபை என்பது பெரிய ஒரு ஸ்தாபனம். எங்களுடைய சபை அப்படியாப்பட்ட சபை, உலகம் முழுவதும் எங்க சபை இருக்குது. அந்த ஸ்தாபனம் என்பது ஒரு சபை அல்ல, ஒரு பெரிய கட்டிடம் என்பது சபை அல்ல, திரள் கூட்டம் அது ஒரு சபை அல்ல. ரட்சிக்கப்பட்டவர் அவர்களே சபை, ஞானஸ்தான பெற்றவர்களே சபை, பாவ மன்னிப்பு பெற்றவர்களே சபை, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களே சபை, விழித்திருக்கிறவர்களே சபை. அதை எடுத்துக்கொள்ளதான் ஆண்டவர் வருகிறார். அதான் வேதம் கூறுகிறது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 44வது வசனம். சபையை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க. முதலாவது சபை என்றாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. சபைக்கு தலைவர், மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். இந்த ஆர்டர் யாரும் மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து தான் திருச்சபைக்கு தலைவர். சிலர் தலைமை போதகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன, அரசாங்கத்தில் பதிவு பண்ணணும், இதனுடைய நிறுவனர் தலைவர் யார் என்பதை சொல்லணும். அதற்காக தான் அந்த பொறுப்பு. அப்போ இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் சொல்லுகிறது, 44 வசனம் சொல்லுகிறது, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். நிலத்தில் புதைந்திருக்கிறதான பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. எது? பரலோகம் ஒப்பாக இருக்கிறது. அப்போ அந்த பொக்கிஷம் அந்த இடத்துல இருக்கிறது என்பதை அவன் பார்த்துட்டு என்ன பண்றான்னா, இதை எப்படியாக நம்ம வாங்கிடணும், இந்த பொக்கிஷத்தை விட்டுறக்கூடாது, தனக்கு இருக்கிறதான எல்லா ஆஸ்திகளையும் வித்து அதை வாங்குகிறான். 45 வசனம் சொல்கிறது, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒன்னு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, 2 முத்துக்களுக்கு தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். எப்படியாகிலும் அதை என்ன பண்ணணும், வாங்கணும். 47 வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. கடல்ல போட்டா அதுல இந்த மீன் தான் வரும் சொல்ல முடியாது, எல்லா மீனும் வரும். அந்த வலைக்கு ஒப்பாக பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி ஏதோ அப்படி பண்ணிட்டான். அப்படி பண்ணும் பொழுது அவனுக்கு என்ன வருதுன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஞ்செடி வந்துருச்சு. அந்த மாஞ்செடியுடைய விலையை பார்த்தீங்கன்னா 1 கிலோ எவ்வளோவா? 2.25 லட்சம். என்ன அது? இது எப்படி நம்மளால யூகிக்க முடியுமா? அவன் நினைச்சிருப்பானா என்ன பண்ணிருக்கிறான், அந்த மாம்பழத்தை பாதுகாக்கிறதுக்கு 4 வேட்டை நாய்களும் கோவலாளிகளையும் வச்சு அதை பாதுகாக்கிறான். அவனுக்கே அது தெரியாது அப்படிங்கிறான். அது அவ்வளவு விலையேற பெற்றது எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அது போலதான் இவன் அது விலையேற பெற்றது இருக்குது, வைரம் இருக்கு, முத்து இருக்குது, பொக்கிஷம் இருக்குது என்பதை அறிந்து எப்படியாகிறது நம்ம வாங்கிடணும்னு சொல்லி எல்லாத்தையும் வித்து வாங்கிட்டான். 49வது வசனம் சொல்லு, இப்படியே
உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினியில் சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஏன்னா நல்ல தனியா கெட்டது தனியா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, பிரிச்சிருவான். பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பார். பதர், நாம் பதர்களாய் போய்விடக் கூடாது, கோதுமை மணிகளாய் நாம் காணப்பட வேண்டும். பரலோகம் என்பது நாம் வாசித்ததான வசனத்தில் படிக்கும் பொழுது நல்ல நிலத்திலே புதைந்திருக்கிறதான பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. எனவே அந்த பொக்கிஷம் பரலோகத்தை நீங்கள் நானும் அடைய வேண்டுமானால் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி அந்த பரலோக பாக்கியத்தை விட்டுவிடக் கூடாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை எல்லாம் என் இயேசுவை அறிகிற அறிவுக்காக அவைகளை எல்லாம் குப்பையாய் எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பொக்கிஷமாகிய பரலோகத்தை நாம் ஒரு காலம் விட்டுவிடக் கூடாது, அங்க போகாமல் இருந்து விடவும் கூடாது. நல்ல வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. ஏன்னா பரலோகத்திலிருந்து நீங்க நீதிமொழிகளிலே அந்த கடைசி அதிகாரத்தில் படிக்கும் பொழுது நல்ல மனைவி எல்லாம் இருக்கிறாராம், நல்ல ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக அவள் இருக்கிறார். இந்த பரலோகத்திலிருந்து வியாபாரம் இங்கிருந்து ஜெபிக்கும் பொழுது எந்த ஒரு நல்ல ஈவுகளும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறைங்கிறது, துதிகளினால், ஸ்தோத்திரங்களினால், வேண்டுதலினால், விண்ணப்பத்தினால் தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்கிறவராக இருக்கிறது மாத்திரமல்ல, மூன்றாவதாக மீன்களை வாரிக்கொள்ளக்கூடிய வலைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் வலையை போட்டார்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம் எல்லாம் மாட்டிக்கும், எல்லாம் கொண்டு போயிடுவாரு. ஏன் இந்த சபைக்காக ஆண்டவர் அவர் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறார்னா, சபைக்காகவே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், சபைக்காக தன்னுடைய ஜீவத்தை கொடுத்திருக்கிறார். கிரயம் கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறபடியினாலே உங்களை என்ன விட்டு கொடுக்க அவருக்கு மனசு இல்லை. ஒரு பக்தன் படுகிறார், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகிறவர் என் இயேசு ஒருவரே. இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய ஊழியக்காரர் நேற்றைய தினத்துல ஒரு செகண்ட் பேசுறது வந்துச்சு. என்ன சொல்றாரு, மக்கள் கூடியிருக்கிறார்கள். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ செத்து போயிடுவ, நீ குடிக்காரனா இருக்கிற, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல, உனக்கு பெட்டி வரும். என்ன பெட்டி? சபை பெட்டி வரும். நான் பாடுவேன், இன்பராம் ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போ. நான் பாடுவேன். நான் பாடினாலும் நீ பரலோகம் வரமாட்ட, நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் ஏன் பாடுறேன் தெரியுமா? உங்ககிட்ட காணிக்கை வாங்கின பத்தியா, உங்ககிட்ட தசமபாக வாங்கின பத்தியா, உங்கள்கிட்ட காணிக்கையும் தசமபாத்தையும் வாங்கி நான் தின்ன பத்தியா, அந்த காரியத்துக்காக உனக்கு பாட்டு பாடி நான் துடைக்கிறேன், உனக்கு அடக்கமணி நான் துடைக்கிறேன். நல்ல வயசானவர். நான் பாடுறதுனால என்ன பண்ண மாட்டேன், நீ ஜெபிக்காம வேதத்தை படிக்காம நீ காணிக்கை கொடுத்தாலும் சரி, தசமாக கொடுத்தாலும் சரி, நீ எங்க வர மாட்ட. நான் பாடிதான் ஆவேன், பாடி தொலைக்கிறேன், உனக்கு அடக்கம் பண்ணி தொலைக்கிறேன். இப்ப அதை நான் எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியாது. அப்போ காணிக்கை கொடுக்கறதுனால, தசம பாகங்களை கொடுக்கறதுனால, நம்ம பெரிய ஒரு பாடகர்களாக இருக்கிறதுனால, பெரிய ஒரு பிரசங்கிகளாக இருக்கிறதுனால அப்படி போயிட முடியாது. அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உங்கள் முன்னோர்களா பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், 19ஆம் வசனம் சொல்கிறது,
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறியீர்களே. அப்போ ஆட்டு ரத்தமோ மாற்று ரத்தமோ உங்களை என்னை மீட்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற குற்றமற்ற பரிசுத்தமான ஜீவனுள்ள ரத்தம் உங்களுக்கும் எனக்காகவும் தேவன் சிந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையினுடைய சிறப்பு என்ன? ஏன்னா எதுக்காக தான் ஆண்டவர் வராரு? சபையை எடுத்துக் கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். எபேசியர் 1:23 சொல்கிறது, நம்பர் 1, இந்த சபை என்ன? அது சரீரமாகிய சபை. அந்த வசனம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். சபை என்பது அவருடைய சரீரம், அவருடைய அங்கம். அப்போ கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து வாழக்கூடியதா, இசைவிளைப்பாய் வாழக்கூடியதா. கண்ணுல ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா கை என்ன பண்ணுது? உடனே போயிட்டு அதை தொடச்சு அந்த தூசியை எப்படி ஆகி எடுத்துருது. இல்ல மேல ஓட்டுச்சுன்னா இது பிடிச்சி அந்த புருவத்தை பிடிச்சி இழுத்து இந்த கை என்ன பண்ணுது? ஓங்கி அடிக்குது. எப்படியோ தூசி விழுத்துருமா? அந்த சரீரம் முழுவதும் எவ்வளவு துடிக்குது பாருங்க. காலில் முள்ளு குத்துச்சுன்னா கண் என்ன பண்ணுது? அழுகுது. ரொம்ப காரமா போச்சுன்னா கண்ணு அழுகுது. யாராவது செத்து போயிட்டாங்கன்னா கண்ணு அழுகுது. ஆனந்த சந்தோஷத்துனா கண்ணு அழுகுது. எதையும் என்ன பண்ணல? விட்டு கொடுக்கல. ஆனா மனுஷன் தான் எல்லாத்தையும் என்ன பண்றான்? விட்டு கொடுத்து போயிடுறான். ஆனா ஆண்டவர் தன்னுடைய உயிரை கூட என்ன பண்ணிருக்கிறாரு? நமக்காக கொடுத்திருக்கிறார். சரீரமாகிய சபைதான் அதை எடுக்கதான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். இரண்டாவதாக இந்த சபையினுடைய சிறப்பு என்ன? எபேசியர் 1:13 சொல்கிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டது தான் சபை. ஒன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சரீரமாகிய சபை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டதான சபை. சில இடங்களிலே சில தவறான காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் அந்த இடத்தை என்ன பண்றாங்க? சீல் வச்சிடறாங்க. அதை சீல் வச்சுட்டா வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது? திறக்க கூடாது. அது போல ராஜாவும் சில சமயங்களிலே தன்னுடைய முத்திரை மோதைகளை என்ன பண்ணுவாரு? முத்திரை இடுவார். அந்த முத்திரையை ஒருவனாலும் மாற்ற முடியாது. அது பார்வோனாக இருக்கட்டும், அகாசுவேரு ராஜாவாக இருக்கட்டும், தரியு ராஜாவாக இருக்கட்டும், பலரும் பல சமயங்களிலே தங்களுடைய முத்திரை மோதிரங்களை வைத்திருக்கிறார்கள். பார்வோனின் ராஜா யோசேப்புக்கு மோதிரத்தை கொடுத்தார். அகாசுவேரு ராஜா மொர்தெகாய்க்கு அதை கொடுத்தார். இப்படி எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் முத்திரை மோதிரம். வேதம் கூறுகிறது, உங்களை நான் முத்திரை மோதிரமாக என்ன பண்ணுவேன்? வைப்பேன். மூன்றாவதாக இந்த சபை என்னது? வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்போ சபை என்பது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. இப்போ தூரதேசம் போயிருக்கிறாரு, போனவர் வருவாரா? வரமாட்டாரா? வருவார். இப்போ மலேசியாவுக்கு சிலர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, சிலர் சிங்கப்பூர் போறாங்க, சிலர் கத்தார் போறாங்க, சிலர் ஆஸ்திரேலியா போறாங்க, சிலர் ஆப்பிரிக்கா போறாங்க, சிலர் லண்டன் போறாங்க, சிலர் இங்கிலாந்து போறாங்க, சிலர் ஐஸ்லாந்து போறாங்க. இப்படி எங்கேயாகிலும் போயிட்டு வரவங்க அப்போ 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு என்னுடைய வீட்டுக்காரரு வர போறாருன்னா பிள்ளைகள்ல இருந்து மனைவியில இருந்து நல்லா குளிச்சு கிழிச்சு நீட் ஆகிட்டு ஏர்போர்ட் வரையில என்ன பண்ணுவாங்க?
போயிட்டு என் வீட்டுக்காரர் வர போறாரு, எங்க அப்பா வர போறாரு அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. அதுக்கு போலத்தான் சபை தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. அவர்தான் மணவாளன். நீங்கள் நானும் மணவாட்டியாக இருக்கிறோம். இந்த மணவாட்டிய அழைத்து கொண்டு போக அவர் எப்ப வேணுமாலும் வருவார். ஆனா அந்த மணவாட்டி எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, நான்காவதாக ராஜரீக ஆசாரிய கூட்டம் தான் சபை. ஐந்தாவதாக பரிசுத்த ஜாதி தான் சபை. ஆறாவதாக அவருடைய சொந்த ஜனம் தான் சபை. இது எங்க இருக்குதுன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறது, 9வது வசனம் என்று நினைக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமுமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதுதான் சபை. உங்களுக்காக எனக்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? ரத்தம் சிந்து மீட்டிருக்கிறார். 7ஆவதாக ஏசாயா 62 நம்ம படிக்கும் பொழுது அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கர்த்தரால் மீட்கப்பட்ட கூட்டம் தான் சபை. இதை அழைக்கத்தான் ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட முத்தான சபையை எடுத்துக் கொள்வதற்காக தான் தேவாதி தேவன் திடீர் என்று வருகிறார். திருடனை போல் வருகிறார். அவர் எப்போ வருவார், எப்படி வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் விழிப்பாய் இருக்க வேண்டும். யோவான் 14:2 படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்வேன். இங்க நம்ம ஓட்டி வீட்டுல இருக்கிறோமா, ஓலை வீட்டுல இருக்கிறோமா? இல்ல, ஆண்டவர் அங்க நமக்காக தங்கத்தினால தரைய போட்டு வைரங்களின் அழகட கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் போகும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் இடமோ தேவனின் தலம். தூதர்கள் போல கானம் பாடுவே, தேவனின் முகத்தை தரிசிப்பேன். ஒரு அழகா அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு பாட்டு. அப்போ அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். மார்க்கு 13:32. யாருக்குமே தெரியாது. அப்போ உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு சொல்லி டெலிபோன் சொல்லுவார், இங்க வந்து லண்டன்ல இறங்குவேன், இத்தனை மணிக்கு சென்னை வருவேன், சென்னையில இருந்து டொமஸ்டிக் பிளாஸ்ட் திருச்சிக்கு வந்துருவேன், ஒரு 20 நிமிஷத்துல வந்துருக்கு. நான் ஒரு 2 தடவை திருச்சி சென்னை போயிருக்கிறேன், ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள வந்துருது. அப்ப நம்ம போய் வந்துடலாம். இப்போ இதே மனைவி புருஷன் எங்க போயிருக்கிறாரு, திடீர்னு வர்றாரு. இந்த பொண்ணு இங்க கூத்து கும்பல அடிச்சுக்கிட்டு தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கூட்டு போவாரா? கூட்டு போயிருவார். எனவே கிறிஸ்து என்னும் ஒரே கற்புள்ள புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகளாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். 13:33 மார்க்ல படிக்கும் பொழுது, அக்காலத்துல நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அக்காலத்தை இயேசுநாதர் எப்போ வருவா அது பிதாவாகிய தேவனை தவிர யாருக்குமே தெரியாது. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்கள். ஏன்னு கேட்டா மத்தேயு 24:44 சொல்கிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? வரணும். லோத்துவை பார்த்து குடும்பத்தை பார்த்து போ மலைக்கு ஓடி போனோம்னு சொல்ற சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தா. கடைசியில் மனை உப்பு துணாய் மாறி போனார். மனை பிள்ளைகள் எல்லாம் சீர்கெட்டவர்களாய் மாறி போனார்கள். நம்ம எப்பொழுதும் ஆயத்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஆடுகளை வைத்துக் கொண்டு வந்தான் சிறுவன். ஐயோ சிங்கம் வருது, சிங்கம் வருது, சிங்கம் வருது கத்துவான். மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தடி எட்டிட்டு ஓடியாடுவாங்க. நான் ஏமாத்தினேன் இல்ல, எல்லாம் ஏமாத்திட்டீங்களாம்மா.
பாலா போன பாவி ஏமாத்திட்டாங்க. ஓ திரும்ப ஒரு நாள் ஐயோ கரடி வந்துருச்சு என்ன காப்பாத்துங்கம்மா வந்துருச்சு ஏமாத்திட்டீங்களா. திரும்ப ஒரு தடவை கூப்பிட்டா அந்த வயசுமா ஏமாத்துவா என் பணம் மெய்யாலுமே சிங்கம் வந்து அடிச்சு கொண்டுருச்சு. அது போல இயேசுநாதர் வர்றாருன்னா சும்மா இல்ல, வந்துருவாரு. வர மாட்டாரா? வருவார். சீக்கிரமா என்ன பண்ணுவாரு? வருவார். கண்மலை அந்த பாட்டை அவர் வந்துட்டு போயிட்ட பிறகு நம்ம என்ன பாட்டு பாடலாம்? கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தி, எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவரேனோ. விட்டுட்டு போயிட்டா அப்புறம் துக்கம் வரும், கொண்டாட்டமா வரும். அப்ப இதுதான் பாடிட்டு இருக்கணும். கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தி, எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ. அப்புறம் சந்தோஷமா தெரிய முடியும். அதனால அந்த துக்கம் இந்த பாட்டெல்லாம் பாடாம இருக்கணுமா இருந்தா அவர் வரும்பொழுதே போயிடணும். பரிசுத்த 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 அப்படியே போயிடணும். ஆமென். சரியா? அல்லேலூயா. இதைத்தான் பேதுரு சொல்றாரு. 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பேதுரு சொல்றார் பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எதுக்காக பொறுமையா இருக்கிறார்னா, ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவை என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியில் உள்ள அதில் கிரியைகளும் எரிந்து ஒளிந்து போகும். இப்படிவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறபடி மிகுந்த அவளோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி மோசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. வானம் பூமி விழுந்து போனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு கால் விழுந்து போவாது. பவுல் என்ன சொல்றார் பாருங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடக்கூடாத இருக்கணும். இவரும் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. பேதுருவும் கன்ஃபார்ம் பண்றாரு வர போறாருன்னு. பவுலும் கன்ஃபார்ம் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருது. எப்படி வராராம்? சீக்கிரமா வராராம். அதை 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான். அப்போ இந்த வேத வசனத்தை கைக்கொள்ளணும். உன் கிரீடம் எடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல 22:12 படிக்கும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 22ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் அப்படின்னு சபை சொல்லணும்.
அவர் நசிக்கிறமா வரும் பொழுது உன் கிரீடத்தை ஒருத்தர் எடுத்துக்கொள்ள கூடாதுப்பா. நீ என்ன பண்ணு, ஜாக்கிரதையா இரு. நீ செய்த கிரீடத்துக்கு தக்கதாக நான் என்ன பண்ணுவேன், பலனை தருவேன். நீ ஜாக்கிரதையா இரு. இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் நீ என்ன பண்ணு, படிச்சு கை கொள்ளு, அதுக்கு ஜாக்கிரதையா இரு என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று வேதம் கூறுகிறது. சிபிஎம் சபையை சேர்ந்த ஒருவன் லூசிபர் சபை என்று 2 வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் கட்டினான். அவரிடத்துல பேட்டி கண்டார்கள். ஏன் லூசிபர்? லூசிபர் என்றால் சாத்தான் என்று மக்களுக்கு தெரியாது. சாத்தான் என்றால் பிசாசு என்றால் தெரிந்துவிடும், லூசிபர் என்றால் தெரியாது. எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவை பணமும் சுகமும். இதை நான் கொடுக்கிறேன், மக்கள் என்னிடத்தில் வராங்கட்டான். சென்னையில மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் சாத்தானிய சபைகள் பெருகி இருக்கிறது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்கு கடைசியாக யூதா தன்னுடைய நிருபங்களை எழுதுறார் பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களிலேயே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப் போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மீட்டுக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளா அடியுண்டாகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையிலிருந்து கனியற்ற 2 தரம் செத்து வேறற்றது போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றடைக்கும் காரூரிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர்களை பற்றி தேவன் பல காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை சொல்வதற்கு இப்ப நமக்கு நேரம் இல்லை. நாம் ஜாக்கிரதை உள்ளவராக இருப்போம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வராரு. சபைனா என்ன, ஒரு 5 காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறேன். அத்தி துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு. இயேசுநாதருடைய வருகையும் சமீபமா இருக்குது. விழித்திருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், வருகைக்கு ஆயத்தமாருங்கள். அவர் வரும் நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை பார்த்து ஜெபிப்போம்.